ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கோ? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் விருப்பமான எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போதே மசாலாவோட ஃப்ளேவர் வரும். மசாலா நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கத்திரிக்காவை பின்னாடி ஒரு எக்ஸ் சைஸ் கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணதான் உள்ள மசாலா இறங்கும். எல்லா கத்திரிக்காவும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சோடனே கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போவே எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துக்குது. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்குறேன். கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா கொதிக்கிட்டோம். நம்ம சேர்த்துருக்குற எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த கத்திரிக்காய் உள்ள மசாலாலாம் இறங்கணும். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரானது. கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.